டெமோ ஷீட்டுக்குள்ளே போகலாம். ஓகே, நான் பேஜ் நான் ரீநேம் பண்ணுறேன். என்ன நேம்னா சீட்டின்ற நேம் கொடுக்குறேன். ஸோ இன்னொரு பேஜ் ஓப்பன் பண்ணுறேன். என்ன நேம்னா ஐடின்ற நேம் கொடுக்குறேன். ஸோ டோட்டலாக ஒரு 3 பேஜ் க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஒன்று மெயின் பேஜ், இன்னொரு சிடி ஐடி, நெக்ஸ்ட் இஇனா எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், நெக்ஸ்ட் எம்இனா மெக்கானிக்கல் இன்ஜினியரிங். டோட்டலாக பார்த்தீங்கன்னா ஒரு 5 பேஜ் ஓப்பன் பண்ணியிருக்கேன். ஸோ மெயின் பேஜ், சிடி, ஐடி, இஇ அண்ட் எம்இ. ஓகே, ஃபஸ்ட் ஸ்லைசர் ஜஸ்ட் கிளிக் பண்ணிக்கலாம். ஸ்லைசரில் டிபார்ட்மெண்ட் மட்டும் செலக்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் டேபிள். ஓகே, இல்லை நம்ம ஸோ நம்ம ஃபஸ்ட்டு ப்ரீவியஸ் செலக்ட் பண்ணிவிட்டு நம்ம சூஸ் பண்ணக்கூடாது. வெளில நம்ம சூஸ் பண்ணணும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பை சார்ட் நான் கிளிக் பண்ணுறேன். ஸோ அதேமாதிரி பை சார்ட் எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ பை சார்ட்டில் பார்த்தீங்கன்னா டிபார்ட்மெண்ட் கொடுத்துட்றேன். நெக்ஸ்ட் டோட்டல் சேலரி அண்ட் ஜெண்டர் ஜஸ்ட் கிளிக் பண்ணிக்கலாம். இது கம்ப்யூட்டர் டெக்னாலஜி. ஸோ இந்த பேஜ் கம்ப்யூட்டர் டெக்னாலஜியை மட்டும் பிரிண்ட் பண்ணுறதுக்காக நான் க்ரியேட் பண்ணி வைக்கிறேன். ஓகே, இதில் டெக்னாலஜி கிளிக் பண்ணும்போது மேல் அண்ட் ஃபீமேலோட சேலரி டீட்டெயில் நமக்கு ஷோ ஆகும். ஸோ அது கீழே நம்ம ஒரு டேபிள் மாதிரி க்ரியேட் பண்ணிடலாம். என்னென்னா கஸ்டமர் ஃபர்ஸ்ட் நேம், கஸ்டமர் ஐடி, கஸ்டமர் லாஸ்ட் நேம், கஸ்டமர் ஆஃபீஸ் ஐடி, டேட் ஆஃப் பர்த், டிபார்ட்மெண்ட், இமெயில் ஐடி, ஜெண்டர், இன்க்ரிமெண்ட் சேலரி, மொபைல் நம்பர், சேலரி அண்ட் டோட்டல் சேலரி. ஸோ அதை மட்டும் நம்ம சேவ் ரெஸ்ட் க்ரியேட் பண்ணி வச்சுக்கலாம். ஓகே, இது ஃபுல் அண்ட் ஃபுல் கம்ப்யூட்டர் டெக்னாலஜியோட டீட்டெயில்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் அதே மாதிரி இதே சேம் தான் ஐடி டிபார்ட்மெண்ட். ஃபஸ்ட்டு ஸ்லைசர் கிளிக் பண்ணிக்கலாம். அதுக்கு டிபார்ட்மெண்ட்டு சூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் அதேமாரி பை சார்ட். பை சார்ட் ஃபஸ்ட்டு டிபார்ட்மெண்ட் கிளிக் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் டோட்டல் சேலரி அண்ட் ஜெண்டர். ஓகே, நெக்ஸ்ட் டேபிள். ஸோ அது மாதிரி கஸ்டமர் ஃபர்ஸ்ட் நேம், கஸ்டமர் ஐடி, கஸ்டமர் லாஸ்ட் நேம், கஸ்டமர் ஆஃபீஸ் ஐடி, டேட் ஆஃப் பர்த், டிபார்ட்மெண்ட், இமெயில் ஐடி, ஜெண்டர், இன்க்ரிமெண்ட் சேலரி, மொபைல் நம்பர், சேலரி அண்ட் டோட்டல் சேலரி. ஸோ இது என்னென்னா நம்ம இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜியோட டீட்டெயில்ஸ் மட்டும் நம்ம இந்த பேஜில் ஷோ பண்ணி வச்சுக்கிறோம். ஓகே, நெக்ஸ்ட் இஇனா எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங். ஃபஸ்ட்டு ஸ்லைசர் டிபார்ட்மெண்ட்டை கிளிக் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பை சார்ட். ஸோ பை சார்ட் மட்டும் தான் போடணும் இல்லை, ஜஸ்ட் நமக்கு என்ன சார்ட் வேணுமோ யூஸ் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் ஒரு டெமோ பர்பஸ்க்காக தான் பண்ணிகிட்ருக்கோம். ஓகே, ஃபஸ்ட் டிபார்ட்மெண்ட் கிளிக் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் டோட்டல் சேலரி அண்ட் மேல் அண்ட் ஃபீமேல் சேலரி. ஓகே, நெக்ஸ்ட் டேபிள். ஸோ இதில் கஸ்டமர் ஃபர்ஸ்ட் நேம், கஸ்டமர் ஐடி, கஸ்டமர் லாஸ்ட் நேம், கஸ்டமர் ஆஃபீஸ் ஐடி, டேட் ஆஃப் பர்த், டிபார்ட்மெண்ட், இமெயில் ஐடி, ஜெண்டர், இன்க்ரிமெண்ட் சேலரி, மொபைல் நம்பர், சேலரி அண்ட் டோட்டல் சேலரி. ஜஸ்ட் கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ இதில் நம்ம எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங். ஸோ அந்த டீட்டெயில் மட்டும் நம்ம க்ரியேட் பண்ணி வச்சுக்கலாம். இந்த பேஜில் இஇ பேஜில் க்ரியேட் பண்ணி வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் எம்இ. ஸோ எம்இனா மெக்கானிக்கல் இன்ஜினியரிங். ஃபஸ்ட்டு ஸ்லைசர் அதுமாதிரி டிபார்ட்மெண்ட் சூஸ் பண்ணிக்கலாம். அதுமாரி பை சார்ட் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு டிபார்ட்மெண்ட் கிளிக் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் டோட்டல் சேலரி. நெக்ஸ்ட்டு ஜெண்டரில் கிளிக் பண்ணிக்கலாம். ஏன்னா அப்போ தான் மேல் அண்ட் ஃபீமேல் சேலரி தனித்தனியாக பிரித்து எடுத்து பார்க்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் டேபிள். ஸோ டேபிளையும் பார்த்தீங்கன்னா அதேமாதிரி டேட்டா கொடுத்தா என்ன டேட்டானா கஸ்டமர் ஃபர்ஸ்ட் நேம், கஸ்டமர் ஐடி, கஸ்டமர் லாஸ்ட் நேம், கஸ்டமர் ஆஃபீஸ் ஐடி, டேட் ஆஃப் பர்த், டிபார்ட்மெண்ட், இமெயில் ஐடி
gender, increment salary, mobile number, salary and total salary. ஓகே, இப்போ ஸ்லைஸில் டிபார்ட்மெண்ட் சூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இந்த பேஜில் வந்து மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், ஸோ அந்த டேட்டா மட்டும் இப்போது ஷோ பண்ணி வச்சுருக்கோம். ஓகே, அதில் மேல் அண்ட் ஃபீமேல் சேலரி வந்து நமக்கு வந்து பார்த்துக்கலாம். ஸோ இது வந்து அதேமாரி கஸ்டமர் ஐடி அண்ட் கஸ்டமர் ஆஃபீஸ் ஐடி பார்த்திங்கன்னா நமக்கு கவுண்ட் பண்ணி வருது. ஸோ நமக்கு அந்த மாதிரி வேண்டாம் அப்படின்னா நம்ம வந்து டோன்ட் சம்மரைஸ் ஒன்று இருக்கும். ஸோ அந்த காலமில் பார்த்தீங்கன்னா டோன்ட் சம்மரைஸ் அப்படின்னு நீங்கள் செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்ம டேபிள் என்ன டேட்டா இருக்கோ அந்த டேட்டா மட்டும் ஷோ ஆகும். ஸோ அதே மாதிரி அந்த 4 பேஜஸில் இருக்கிறத நம்ம டேட்டா வந்து மாற்றலாம். என்னென்னா சிடி டிபார்ட்மெண்ட் மாற்றணும், ஐடி டிபார்ட்மெண்ட் மாற்றணும், எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட் மாற்றணும் அண்ட் மெக்கானிக் இன்ஜினியரோட டேட்டா வந்து சேஞ்சஸ் பண்ணணும். ஸோ நெக்ஸ்ட் வந்து ஐடி டிபார்ட்மெண்ட், இதோடைய கஸ்டமர் ஐடியிலேருந்து டோன்ட் சம்மரைஸ் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் வந்து கஸ்டமரோட ஆஃபீஸ் ஐடி வந்து டோன்ட் சம்மரைஸ் பண்ணிடலாம். ஓகே, நெக்ஸ்ட் வந்துட்டு எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், அது வந்து நம்ம டோன்ட் சம்மரைஸ் பண்ணிடலாம். கஸ்டமர் ஐடி அண்ட் கஸ்டமர் ஆஃபீஸ் ஐடி. ஸோ மற்றதெல்லாம் கூட இருக்கலாம். ஏன் மற்ற நமக்கு என்ன இருக்குன்னா இன்க்ரிமெண்ட் சேலரி அண்ட் டோட்டல் சேலரி. நெக்ஸ்ட் வந்துட்டு மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், கஸ்டமர் ஐடி அண்ட் கஸ்டமர் ஆஃபீஸ் ஐடி மட்டும் நம்ம டோன்ட் சம்மரைஸ் கொடுத்துடலாம். ஸோ பவர் பாயிண்டில் வந்துட்டு நிறைய டூல்ஸ் வந்து இருக்குது. நம்ம ரிப்போர்ட் ஜென்ரேட் பண்ணுறதுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்களாக ஒரு ப்ராஜெக்ட் எடுத்து பண்ணி பாருங்கள். ஸோ சூப்பராக இருக்கும். இல்லைனா உங்களோட ஆஃபீஸ் ப்ராஜெக்ட் கூட நீங்கள் வந்து ரிப்போர்ட் ஜென்ரேட் பண்ணி கூட நீங்கள் வந்து பார்க்கலாம். ஓகே, ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஓகே, நெக்ஸ்ட் வந்து மெயின் பேஜில் போயிடலாம். மெயின் பேஜில் ஃபஸ்ட் இன்சர்ட் கிளிக் பண்ணிவிட்டு அதில் இமேஜ். ஸோ இது வந்து அந்த டிபார்ட்மெண்ட்டோட இமேஜ் மட்டும் நான் எடுத்துருக்கேன். ஃபஸ்ட் வந்து சிடி டிபார்ட்மெண்ட் இமேஜ் நான் கிளிக் பண்ணி எடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் இமேஜ் பார்த்தீங்கன்னா ஐடி டிபார்ட்மெண்ட் இமேஜ் ட்ராக் பண்ணி மேலே வச்சுப்போம், கொஞ்சம் நீட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஓகே ஓகே, நெக்ஸ்ட் இமேஜ் வந்துட்டு எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், தட் இஸ் ஈஸி. ஓகே, இமேஜ் எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் வந்துட்டு மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், தட் இஸ் ஆட்டோ டிபார்ட்மெண்ட். ஓகே, ஸோ இமேஜ் இப்போது தனியாக எடுத்தாச்சு. ஒரு டிபார்ட்மெண்ட் இமேஜ் மட்டும் இப்போ எடுத்தாச்சு. நெக்ஸ்ட் வந்து ஃபஸ்ட்டு வந்து கம்ப்யூட்டர் டெக்னாலஜி இமேஜ் வந்து நான் ஜஸ்ட் கிளிக் பண்ணுறேன். அதுக்கு ஃபஸ்ட்டு வந்து டைட்டில் கொடுத்துடலாம். என்ன டைட்டில்னால் கம்ப்யூட்டர் டெக்னாலஜின்ற நேம் நம்ம வந்து கொடுத்துடலாம். ஓகே, ஸோ நான் வந்துட்டு டைப் பண்ண நமக்கு லேட்டாகவும் சொல்லி ஆல்ரெடி நோட் பேட் எழுதி வச்சுருக்கேன். ஜஸ்ட் காப்பி பேஸ்ட் பண்ணால் போதும், டக்குனு வந்து வீடியோ வந்து ஈஸியாக டெமோ காமிச்சிடலாம். ஓகே, அதை சென்டர் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் வந்து இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிடலாம் டைட்டிலில். சென்டர் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் வந்து எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், பேஸ்ட் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் வந்து மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் டைட்டில் கொடுத்துடலாம். டைட்டில் கொடுத்துட்டு சென்டர் பண்ணிடலாம். ஓகே, கம்ப்யூட்டர் டெக்னாலஜியில் டெக்ஸ்ட் சைஸ் வந்து நான் சேஞ்சஸ் பண்ணுறேன். சரி, அந்த ஹெடர் ஃபைல் கொடுத்தோம் இல்லையா, டைட்டில் ஃபைல், அது மட்டும் நம்ம டெக்ஸ்ட் சைஸ் மட்டும் இன்க்ரிமெண்ட் பண்ணலாம் கொஞ்சம். நெக்ஸ்ட் அந்த மாதிரி மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்.
ஸோ டைட்டில் கொடுத்தாச்சு. நெக்ஸ்ட் வந்து பேக்ரவுண்ட் கலர் கொடுத்துடலாம். ஸோ ஆன் பண்ணிவிட்டு கலரில் ஏதாவது நம்ம பிடிச்ச கலர் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதில் ட்ரான்ஸ்பரன்சி, இன்கேஸ் கலர் ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் ட்ரான்ஸ்பரன்சி யூஸ் பண்ணிட்டு கலரோட வித் வந்து மாதிரி சேஞ்சஸ் பண்ணிக்கலாம். ஓகே. நெக்ஸ்ட் வந்து பார்டர் ஆன் பண்ணிடலாம். ஆன் பண்ணிவிட்டு ரேடியஸ் மட்டும் நம்ம வந்து சேஞ்சஸ் பண்ணிக்கலாம். பார்த்திங்கன்னா கொஞ்சம் நீட்டாக சேஞ்சஸாக வந்து மாறி இருக்கும். ஆயிருக்கா? நெக்ஸ்ட் இன்கேஸ் ஷேடோ வேணால் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த பாட்டம் சைட் ரைட்டில் பார்த்திங்கன்னா சின்ன ஷேடோ மாதிரி வருது இல்லையா? ஸோ அது மாதிரி கூட சேஞ்சஸ் கூட பண்ணிக்கலாம். ஓகே. வேறு ஏதாவது விஷுவல் சேஞ்சஸ் பண்ண விட சேஞ்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஐ திங்க் இது போதும்னு நினைக்கிறேன். ஓகே. கொஞ்சம் கீழே கூட இறக்கிக்கலாம். ஓகே. நெக்ஸ்ட் வந்து இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி. ஸோ அதே மாதிரி எலக்ட்ரானிக் இன்ஜினியரிங் அண்ட் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங். ஸோ ஒரு டிபார்ட்மெண்ட்டோட பேக்ரவுண்ட் கலர் கொடுத்துடலாம். இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி செலக்ட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு வந்து பேக்ரவுண்ட் கலர் வந்து ஆன் பண்ணிடுவோம். ஏதாவது நமக்கு பிடிச்ச கலர் சூஸ் பண்ணிப்போம். சூஸ் பண்ணிவிட்டு இன்கேஸ் கலர் அதிகமாக அடிக்குது அப்படின்னா நீங்கள் வந்து ட்ரான்ஸ்பரன்சி யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பார்டர் வந்து நான் ரெடி சேஞ்சஸ் பண்ணுறேன். இப்போ பார்டர் வந்து நீட்டாக கிடைக்குதா? ஓகே, சூப்பர். ஷேடோ ஸோ பாட்டம் ரைட்டாக இருக்குது. இன்கேஸ் வேறு எதாவது மாற்றி கொடுக்கனால கொடுத்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் லெஃப்ட் கொடுக்கணும்னா அந்த லெஃப்ட் சைடு கார்னரில் போகும். இப்போதான் ஓகே. நான் இப்போது கொஞ்சம் நீட்டாக இருக்கனால அந்த டாப் ரைட்டே கொடுத்துக்கிறேன். ஓகே. ஓகே. நெக்ஸ்ட் வந்துட்டு எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங். அதேமாதிரி ஒரு பேக்ரவுண்ட் கலர் கொடுத்துடலாம். பேக்ரவுண்ட் வந்து ஆன் பண்ணுங்க. ஆன் பண்ணிவிட்டு கலர், ஸோ உங்களுக்கு பிடிச்ச கலர் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. கேஸ் கலர் அதிகமாக அடிக்குது அப்படின்னா ட்ரான்ஸ்பரன்சி யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்டர், அதில் வந்து நான் ரேடியஸ் மட்டும் நான் சேஞ்சஸ் பண்ணுறேன். பார்டர் பிளாக் தான் இருக்குது, பட் அந்த ரேடியஸ் மட்டும் சேஞ்சஸ் பண்ணுறேன். ஓகே. நெக்ஸ்ட் வந்துட்டு ஷேடோ ஆன் பண்ணிடுவோம். ஆன் பண்ணிட்டு ஸோ நம்ம பாட்டம் ரைட்டாக இருக்கட்டும். ஓகே. நெக்ஸ்ட் வந்துட்டு மெக்கானிக்கல் இன்ஜினியரிங். ஸோ இதோடைய டைட்டில் மட்டும் கொஞ்சம் பாயிண்ட் வந்து ரெடியூஸ் பண்ணிப்போம். நெக்ஸ்ட் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங். பேக்ரவுண்ட் கலர் கொடுத்துடலாம். ஓகே. ட்ரான்ஸ்பரன்சி கொஞ்சம் ரெடியூஸ் பண்ணிப்போம், எனக்கு கலர்ஸ் ரொம்ப அதிகமாக அடிக்கிற மாதிரி இருக்குது. ஓகே. நெக்ஸ்ட் வந்துட்டு பார்டர் ரேடியஸ் மட்டும் சேஞ்சஸ் பண்ணிப்போம். நெக்ஸ்ட் வந்து ஷேடோ, ஸோ பாட்டம் ரைட்டை நம்ம கொடுத்துடலாம். ஓகே. ஓகே. ஸோ இப்போ வந்துட்டு நம்ம 4 டிபார்ட்மெண்ட் வந்து நம்ம பவர் பை டூலில் அட்ராக்டிவாக நம்ம வந்து க்ரியேட் பண்ணியாச்சு. ஓகே. இதுமாதிரி நம்ம வந்து நிறையா இருக்குது, டூல்ஸ் நிறையா இருக்குது, யூஸஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து ஒரு சிம்பிளாக வந்து நான் வந்து புதுசாக க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன் பவர் பை டூலில். ஓகே. ஸோ இன்னி கூட நிறைய வெரைட்டிஸ் இருக்குது, நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். சரி, எவ்வளோ வந்து குவாலிட்டியாக கொண்டு வரலாம், எப்படி வேணாலும் கொண்டு வரலாம். பவர் பை டூல் பொறுத்த வரைக்கும் இவ்வளோ குவாலிட்டியாக கூட நம்மளுடைய ரிப்போர்ட் வந்து ஜென்ரேட் பண்ண முடியும். ஓகே. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் போயிடலாம். நெக்ஸ்ட் என்ன, இது வந்து நம்மளுடைய சிடி டிபார்ட்மெண்ட். ஸோ இந்த சிடி டிபார்ட்மெண்ட் டீட்டெயில் வந்து நம்ம மெயின் பேஜ், இதான் நம்ம கம்ப்யூட்டர் டெக்னாலஜி அந்த
இமேஜை நம்ம கிளிக் பண்ணால் சிடி டிபார்ட்மெண்ட் டீட்டெயில்ஸ் வந்து நமக்கு ஷோ ஆகணும். ஸோ அதேமாதிரி ஐடி டிபார்ட்மெண்ட்டை கிளிக் பண்ணால் ஐடி டிபார்ட்மெண்ட் டீட்டெயில் வந்து ஷோ ஆகணும். ஓகே. ஸோ அதில் வந்துட்டு என்ன பண்ணால் அந்த டைப்பில் வந்து பேஜ் நேவிகேஷன் போயிடுங்க. அதில் வந்து டெஸ்டினேஷன் சிடி டிபார்ட்மெண்ட் கொடுத்துருங்க. அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. ஃபார் எக்ஸாம்பிள் இன்கேஸ் வந்துட்டு நான் வந்து எனக்கு யூஆர்எல் வேணும் அப்படின்னா டிபார்ட்மெண்ட் யூஆர்எல்கே எனக்கு போகணும் அப்படின்னா அந்த இடத்துல சிடி டிபார்ட்மெண்ட் கிளிக் பண்ணிக்கோங்க. கம்ப்யூட்டர் டெக்னாலஜி, அதில் ஆக்ஷனில் ஓகே அதை கொடுக்கக்கூடாது, வச்சு தப்பாக கொடுத்துட்டேன். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி போகிறேனே, போயிட்டு அதில் வந்துட்டு வெப் யூஆர்எல் ஃபஸ்ட்டு டைப் வந்து பேஜ் நேவிகேஷன் கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணிவிட்டு இல்லை ஃபஸ்ட்டு வந்து வெப் யூஆர்எல் போயிடுங்க. நான் மாற்றி சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வெப் யூஆர்எல் போயிட்டு அதில் வெப் யூஆர்எல்ல அதில் பேஸ்ட் பண்ணிடுங்க. டூல் டிப் வந்துட்டு என்னென்னா நம்ம வந்து கிளிக் த டீட்டெயில்ஸ் அப்படின்ற மாதிரி நம்ம வந்து கொடுத்துக்கலாம். ஸோ அதுக்கு என்னென்னா நான் வந்து இந்த லிங்க்கை மட்டும் நான் கொடுத்துருக்கேன். ஜஸ்ட் இப்படியும் கொடுத்துக்கலாம். ஓகே, ஜஸ்ட் வந்து கண்ட்ரோல் கீ ப்ரெஸ் நான் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா டேரெக்டாக அந்த டிபார்ட்மெண்ட்டில் போயிடும். ஸோ அந்த டிபார்ட்மெண்ட் என்ன அப்படின்னா சிடி டிபார்ட்மெண்ட் cd.mid.edu அந்த வெப்சைட்டில் போயிடும். ஸோ இது வந்து யூஆர்எல் கொடுத்து இமேஜ் கிளிக் பண்ணக்கப்புறம் யூஆர்எல் மூலிமா நம்ம வந்து டிபார்ட்மெண்ட்டை ஷோ பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ அதே மாதிரி இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி அதேமாதிரி நான் காப்பி பண்ணுறேன். செலக்ட் பண்ணிட்டு ஃபஸ்ட் ஆக்ஷனில் போயிடுங்க. ஆக்ஷன் டைப்பில் வந்துட்டு வெப் யூஆர்எல் வந்து பேஸ்ட் பண்ணிக்கோங்க. டூல் டிப் வந்துட்டு யூஆர்எல் கொடுத்தா ஓகே, இல்லை வேறு ஏதாவது கன்வீனியன்ட்டான டேட்டா கொடுத்தா கூட ஓகே தான், நமக்கு வந்து ஷோ ஆகும். அவ்வளோதான். கிளிக் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி டீட்டெயில்ஸ் அப்படின்னு நம்ம ஷோ ஆகும். ஜஸ்ட் நம்ம கண்ட்ரோல் கீ ப்ரெஸ் பண்ணிவிட்டு இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி வந்து இமேஜை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா டேரெக்டாக வெப் யூஆர்எல் மூலிமா நமக்கு அந்த டிபார்ட்மெண்ட் உள்ளார போயிடும். ஸோ டிபார்ட்மெண்ட் டீட்டெயில்ஸ் வந்து நம்ம வந்து வியூ பண்ணி பார்த்துக்கலாம். ஓகே, இது வந்து கம்ப்யூட்டர் டெக்னாலஜி. நெக்ஸ்ட் வந்து இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி வந்து லோட் ஆகிட்டு வெயிட் பண்ணுவோம். ஓகே, ஸோ அதே மாதிரி மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் கூட நம்ம சேஞ்சஸ் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இது வந்து யூஆர்எல் வச்சு எப்படி கொடுக்கலான்றதுக்கான இப்போ டெமோ நான் இப்போ காமிக்கிறேன். ஓகே, நெக்ஸ்ட் வந்துட்டு நம்மளோட மெயின் பேஜிலேருந்து சப் பேஜ் போகணும். அதான் நம்ம கான்செப்ட் இல்லையா? அது எப்படி பண்ணான்ற இப்போ பார்க்கலாம். அது முன்னாடி நான் டீலில் மட்டும் காப்பி பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட் வந்து கம்ப்யூட்டர் டெக்னாலஜி வந்து ஜஸ்ட் கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் ஆக்ஷன், அதில் பேஜ் நேவிகேஷன் அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு டெஸ்டினேஷன் என்னென்னா சிடின்ற பேஜ் தான் நம்ம போகணும். அதை கிளிக் பண்ணால் சிடி டிபார்ட்மெண்ட்டுடைய பேஜுக்கு போகணும். டூல் டிப்பில் அந்த கிளிக் கம்ப்யூட்டர் டெக்னாலஜி டீட்டெயில்ஸ் அப்படின்னு போட்டிங்கன்னா வந்துடும். ப்ளீஸ் கிளிக் கம்ப்யூட்டர் டெக்னாலஜி டீட்டெயில்ஸ் அது வந்து நமக்கு ஷோ ஆகும். ஜஸ்ட் அந்த மவுஸ் பாயிண்ட்டை வச்சாலே போதும். இப்போ நீங்கள் கண்ட்ரோல் கீ ப்ரெஸ் பண்ணிட்டு ஜஸ்ட் கிளிக் பண்ணி பாருங்கள், இமேஜ் கொடுத்தீங்கன்னா அந்த சிடி டிபார்ட்மெண்ட்டுக்குள்ளே போயிடுச்சா? சூப்பர். அதேமாதிரி இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ டீட்டெயில் ஃபஸ்ட்டு காப்பி பண்ணிக்கலாம். ஸோ இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி இமேஜை கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் நெக்ஸ்ட் ஆக்ஷன் போயிடுங்க. ஃபஸ்ட்டு டைப் வந்து பேஜ் நேவிகேஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு டெஸ்டினேஷன் என்ன பேஜ்னா ஐடின்ற பேஜ். ஓகே, டூல் டிப் வந்துட்டு இப்போ பேஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ அதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டீட்டெயில் காமிக்கும். நெக்ஸ்ட் வந்து கண்ட்ரோல் கீ ப்ரெஸ் பண்ணிவிட்டு அந்த இமேஜை கிளிக் பண்ணி பாருங்கள். இப்போது டேரெக்டாக அந்த இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜியோட டிபார்ட்மெண்ட்டோட டீட்டெயில்ஸ் வந்திருக்கா? ஓகே, நெக்ஸ்ட் வந்து எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் காப்பி பண்ணிக்கலாம். இமேஜை செலக்ட் பண்ணிக்கோங்க. அதில் ஆக்ஷனில் டைப்பில் பேஜ் நேவிகேஷன் என்ன பேஜ் வேணும், எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங். ஸோ டபிள்யூஇ டூல் டிப்பில் டீட்டெயில்ஸ் பேஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து மவுஸ் பாயிண்ட் வச்சிங்கன்னா ப்ளீஸ் கிளிக் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் டீட்டெயில்ஸ் வரும். ஜஸ்ட் கண்ட்ரோல் கீ ப்ரெஸ் பண்ணிவிட்டு இமேஜை கிளிக் பண்ணுங்கள். எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் பேஜ் வந்து ஓப்பன் ஆகிடும். ஓப்பன் ஆகிடுச்சா? சூப்பர். நெக்ஸ்ட் அதேமாதிரி லாஸ்ட் ஒன் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் டீட்டெயில்ஸ் காப்பி பண்ணிக்கலாம். ஸோ கொஞ்சம் நீட்டாக இருக்கனால ஜஸ்ட் நான் வந்து கொடுக்குறேன். செலக்ட் பண்ணிப்போம். ஆக்ஷன் டைப் வந்து பேஜ் நேவிகேஷன், டெஸ்டினேஷன் வந்துட்டு எம்இ. ஓகே, டூல் டிப் வந்து பேஸ்ட் பண்ணிடலாம். ஓகே, இப்போது மவுஸ் பாயிண்ட் வச்சக்கப்புறம் டீட்டெயில்ஸ் வந்துடும். இப்போ கண்ட்ரோல் கீ ப்ரெஸ் பண்ணி கிளிக் பண்ணிங்க அப்படின்னா மெக்கானிக் இன்ஜினியரிங் டீட்டெயில்ஸ் வந்து நமக்கு ஷோ ஆகும். ஆயிருக்கா? ஓகே, சூப்பர். ஸோ இப்போ வந்து மெயின் பேஜ் வந்து சப் பேஜ் வந்து எப்படி கிளிக் பண்ணிட்டு பார்த்துரும். ஓகேவா? இப்போ சப் பேஜிலேருந்து எப்படி மெயின் பேஜ் போகணும் அப்படின்னு இப்போ பார்க்கலாம். ஸோ அதுக்கு என்ன பண்ணோம் அப்படின்னா
பட்டன்ஸில் நிறைய வெரைட்டி இருக்குல்ல, பேக் பட்டன் மட்டும் நான் எடுத்திருக்கேன். ஓகே, இந்த பட்டன் வச்சுட்டு இதை கிளிக் பண்ணால் டேரெக்டாக மெயின் பேஜ் போகிற மாதிரி நம்ம சூஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகே, இதை நான் டெலிட் பண்ணிடுறேன். ஏன்னா நம்ம வந்துட்டு நம்மளுடைய சப் பேஜில் தான் மெயின் பேஜ் வரணும் இல்லையா. ஸோ அதனால் சிடி டிபார்ட்மெண்ட் வந்து முதல்ல ஆளுங்க கொடுக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து பட்டன் கொடுத்துட்டு பேக் ட்ராக் பண்ணி லாஸ்ட் எண்டில் வச்சுருவோம். அதேமாதிரி நெக்ஸ்ட்டு ஐடி டிபார்ட்மெண்ட், டபிள்யூஇஇ டிபார்ட்மெண்ட் அண்ட் எம்இ டிபார்ட்மெண்ட். ஸோ எல்லாத்துலேயும் பட்டன் வந்து ஃபஸ்ட்டு ட்ராக் பண்ணி எடுத்துக்கலாம். இதில் செலக்ட் அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஆக்ஷனில் டைப் அதே தான் சேம். அதில் ஃபஸ்ட்டு வந்துட்டு பேஜ் நேவிகேஷன் கிளிக் பண்ணிக்கலாம். ஓகே, இதில் வந்து டெஸ்டினேஷன்னா மெயின் பேஜ். ஓகே, அது உள்ளார போயிடும். நம்ம வந்து இதுக்கு மட்டும் என்னென்னா ப்ளீஸ் கிளிக் மெயின் பேஜ் சொல்லி டூல் டிப்பில் வந்து காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நம்ம மவுஸ் பாயிண்ட் வச்சோன்னா ப்ளீஸ் கிளிக் மெயின் பேஜ் ஆகிடும். ஜஸ்ட் நான் கண்ட்ரோல் கீ ப்ரெஸ் பண்ணி கிளிக் பண்ண அப்படின்னா மெயின் பேஜ் போயிடும். ஜஸ்ட் நான் கிளிக் பண்ணுறேன். இப்போ பாருங்கள், கம்ப்யூட்டர் டெக்னாலஜி மெயின் பேஜ் போயிடும். ஸோ அதேமாதிரி இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, நெக்ஸ்ட் அதேமாதிரி எலக்ட்ரானிக்ஸ் டிபார்ட்மெண்ட்டுடைய டீட்டெயில்ஸை நம்ம வந்து பேக் பட்டன் கொடுக்கலாம். அதேமாதிரி மெக்கானிக்கல் இன்ஜினியரிங். ஓகே, ஸோ இது வந்து ஐடி டிபார்ட்மெண்ட். அதேமாதிரி பேஜ் நேவிகேஷன் கிளிக் பண்ணிக்கலாம். டெஸ்டினேஷன் பார்த்திங்கன்னா மெயின் பேஜ். டூல் டிப் வந்து ப்ளீஸ் கிளிக் மெயின் பேஜ் கொடுத்துடலாம். ஓகே, நெக்ஸ்ட் அதேமாதிரி டபிள்யூடபிள்யூனா எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட். பேக் பட்டன் வந்து எடுத்துக்கலாம். ஸோ பேக் பட்டன் தான் இல்லை, நமக்கு வந்துட்டு வேறு ஏரோஸ் நிறையா இருக்குது. அந்த ஏரோஸ்க்கு நம்ம யூஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகே, பேஜ் நேவிகேஷனில் மெயின் பேஜ் டூல் டிப் கொடுத்துடலாம். நெக்ஸ்ட் வந்துட்டு எம்இ இதுமாரி பட்டனில் பேக் பட்டன். ஸோ நிறையா இருக்குது. அது மாதிரி ஃப்ரண்ட் பட்டன் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நம்மள்ட்ட கன்வீனியன்ட் தகுந்த மாதிரி நம்ம பேஜ் நேவிகேஷன் சூஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் அதுமாதிரி டெஸ்டினேஷன் மெயின் பேஜ் டூல் டிப் ப்ளீஸ் கிளிக் மெயின் பேஜ். ஓகே, ஸோ இப்போ வந்து நெட் டெமோ பார்த்துடலாம். கம்ப்யூட்டரில் கிளிக் பண்ணியாச்சு, டீட்டெயில் பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் வந்துட்டு பேக் பட்டன் வந்து மேல் அண்ட் ஃபீமேல் டீட்டெயில்ஸ் பார்த்தாச்சு. அதுக்கப்புறம் பேக் பட்டன் ப்ரெஸ் பண்ணி மெயின் பேஜ் போயிடலாம். போயாச்சா. அதேமாதிரி இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி கிளிக் பண்ணியாச்சு, டீட்டெயில்ஸ் மேல் அண்ட் ஃபீமேல் சேலரி பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் வந்துட்டு மெயின் பேஜ் போயிடலாம். அதேமாதிரி எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட், நெக்ஸ்ட் அதேமாதிரி மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட் டீட்டெயில்ஸ் வந்து மேல் அண்ட் ஃபீமேல் சேலரி டீட்டெயில்ஸ் வந்து நம்ம வியூ பண்ணி பார்த்துக்கலாம். ஓகே, ஸோ இது மாதிரி பவர் பை டூலில் நிறைய ப்ராஜெக்ட் வந்து நம்ம ஷோ பண்ணி பார்த்துக்கலாம். ஓகே, இவ்வளோ சிம்பிள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.